அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஆடி மாதத்தின் குரு பௌர்ணமி. ஒட்டுமொத்த கடனும் உடனே தீர எளிமையான இந்த 2 பொருட்களை சேர்த்து இரவு 12 மணிக்குள் கட்டி வையுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய குரு பௌர்ணமியை முன்னிட்டு ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். அந்த 2 பதிவுகளை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். பொதுவாகவே ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவுமே விசேஷமானது. இதற்கு காரணம் தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் முதல் பௌர்ணமி. தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை உத்தராயண புண்ணிய காலம்னு நம்ம சொல்லுவோம். அதே போல ஆடி முதல் மார்கழி வரை இருக்கும் காலம் தக்ஷணாயன புண்ணிய காலம். அதனால தாங்க உத்தராயணத்தின் முதல் மாதமான தை மாதத்தின் பௌர்ணமி மற்றும் அமாவாசை விசேஷம். அதே போல ஆடி மாதத்தின் பௌர்ணமியும் அமாவாசையும் மிகவுமே விசேஷம். நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இன்றைய ஆடி பௌர்ணமியில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தாந்திரிக முறைகள், ரகசிய வழிபாட்டு முறைகள், மேலும் நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள்னு எதுவாக இருந்தாலும் அதற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். கரண்டா நீங்க எத்தனை தாந்திரிகங்கள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். இன்றைய ஒரு நாள் மட்டுமே செய்யக்கூடிய தாந்திரிகம் இது. குறிப்பாக அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. உங்கள் கடன் முழுவதையும் கரைப்பதற்கான மிகவும் எளிமையான தாந்திரிக பரிகாரம் இது. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் மிக மிக எளிமையானது. 2 பொருட்களை வைத்து செய்யக்கூடியது. மேலும் கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்பவர்களுக்காக மட்டும்தான் இந்த தாந்திரிகம் கிடையாதுங்க. பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பண தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க, பணவரவில் தடைகள் இருக்கிறவங்க, கடனாக கொடுத்த பணம் அல்லது நகையை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்கன்னு பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடை இன்றைய தினம் நீங்க தவற விடாதீங்க. இந்த எளிமையான தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்துல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இல்லை. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அடுத்த முக்கியமான விஷயம், டைமிங்ஸ் பார்த்தோம்னா பௌர்ணமி திதி நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்வது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும். பௌர்ணமி திதி நேற்றைய தினம், அதாவது ஜூலை மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி 10 நிமிடங்களுக்கு ஆரம்பமானது. இன்றைய தினம் ஜூலை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி 50 நிமிடங்கள் வரை பௌர்ணமி திதி நமக்கு இருக்குங்க. வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கம்னு ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரே நேரம் தாங்க பௌர்ணமி திதி நமக்கு இருக்கு. சோ இன்றைய தினம் மாலை 4 மணி 50 நிமிடங்களுக்குள்ளாக இந்த தாந்திரிகத்தை செய்வது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது கடனை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரமாக இருப்பதனால ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த ஒரு நேரத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்துல இருந்து மாலை 4:50 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் ஜூலை 21 ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் முழுவதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இன்றைய நாள் முழுவதுமே பௌர்ணமி திதியின் அதிர்வலைகள் நிறைவாக நமக்கு இருக்கும். சூரிய உதயத்தின் போது எந்த திதி நீண்ட நேரம் நமக்கு கிடைக்குதோ அந்த திதியின் அதிர்வலைகள் அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு பலமாக இருக்கும். அதனால இன்றைய தினம் இரவு 12 மணி வரை
இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் முழுவதிலும் எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் நமக்கு தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 3 எண்ணிக்கையில ஜாதிக்காய். எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள் இது. அதீதமான மருத்துவ குணமும் தாந்திரிக குணமும் கொண்டது இந்த ஜாதிக்காய். பொதுவாகவே ஜாதிக்காயை பயன்படுத்தக்கூடிய தாந்திரிகத்தில் அதனுடைய எண்ணிக்கை 3, 5 அல்லது 9 இருப்பது மிகவுமே விசேஷம். இன்னைக்கு மெத்தடுக்கு நமக்கு 3 எண்ணிக்கையில ஜாதிக்காய் இருந்தால் போதும். அதிலும் பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய தாந்திரிக முறைகள்ல இந்த ஜாதிக்காயை பயன்படுத்துவது இன்னும் கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும். ஜாதிக்காய் இருக்கும் இடத்தில் எந்த விதமான கெட்ட சக்திகளும் நெருங்க முடியாது. இதனுடைய முக்கியமான ஒரு பலன் என்னன்னு பார்த்தோம்னா, எதிர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஜாதிக்காயை நாம் வைக்கும் போது அந்த எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலுமாக விளக்கப்படும். அதே போல பாசிட்டிவான இடத்துல இந்த ஜாதிக்காயை நாம் வைக்கும் போது அந்த நேர்மறையான ஆற்றல் பல மடங்காக பெருக ஆரம்பிக்கும். சோ நெகட்டிவ் சைனை 0 ஆக்கிடும், பாசிட்டிவ் சைனை பல மடங்காக பெருக்கி கொடுக்கும். இன்னும் ஏகப்பட்ட தாந்திரிக குணங்கள் இந்த ஜாதிக்காய்க்கு உண்டு. இரண்டாவதாக நமக்கு தேவைப்படுவது 2 அல்லது 3 கைப்பிடி அளவு கல்லுப்பை நம்ம எடுத்துக்கணும். புதியதாக தான் நம்ம வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்டில் ஆல்ரெடி நீங்க வச்சிருக்க கல்லுப்பில் இருந்தே கொஞ்சமா நீங்க எடுத்துக்கோங்க. இந்த கல்லுப்பின் மகத்துவத்தை நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஜலமாணிக்கம், பூமி கர்ப்பம், சமுத்திர ஸ்வர்ணம்னு சாஸ்திரங்கள்ல இந்த கல்லுப்பிற்கு நிறைய பெயர்கள் உண்டு. மகாலட்சுமி தாயார் நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய பொருள் இந்த கல்லுப்பு. ஜாதிக்காயை போலவே இந்த கல்லுப்பிற்கும் பார்த்தோம்னா எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடித்து நேர்மறை ஆற்றலை பெருக்கி கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. இப்ப இந்த 2 பொருட்களையும் ஒரு மஞ்சள் நிற துணியில சேர்த்து நம்ம மூட்டை போல கட்டணும். டைரக்டா மஞ்சள் நிற துணி இல்லாதவங்க கூட வெள்ளை நிற துணியை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சு எடுத்து அந்த துணியிலும் நீங்க மூட்டை போல கட்டலாம். இந்த தாந்திரிகத்திற்கு மற்ற கலர்ல இருக்கக்கூடிய துணியை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. மஞ்சள் நிற துணி அல்லது வெள்ளை நிற துணியை மஞ்சள் தண்ணீர்ல நனைத்து அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். துணிக்குள்ள இருக்கக்கூடிய உப்பு மற்றும் ஜாதிக்காய் வெளியே வராத அளவிற்கு நல்லா மூட்டையை இறுக்கமாக நீங்க கட்டிக்கோங்க. இப்ப இந்த மூட்டையை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் போட்டு வச்சிருங்க. இதை நம்ம அடிக்கடி மாற்றணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. 6 மாதத்திற்கு ஒரு முறை இதை நம்ம மாற்றினாலே போதும். இப்ப ஆடி மாத பௌர்ணமியில இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யறோம். அடுத்ததாக உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் மாதமான தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யலாம். சோ வருடத்திற்கு 2 முறை இந்த தாந்திரிகத்தை நாம் செய்தாலே போதும். மாற்றும் போது பழைய மூட்டையை அதை பிரிக்காமல் அப்படியே கால்படாத இடம் அல்லது நீர்நிலையில பார்த்து போட்டுருங்க. வீட்டு பக்கத்துல ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்க நீங்க போடலாம். அப்படி இல்லைன்னா செடிகள், புதர்கள் போன்ற கால்படாத இடமாக பார்த்து அந்த பழைய மூட்டையை நீங்க போட்டுருங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.